வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் மற்றும் பாஜக, தமிழக அளவில் திமுக மற்றும் அதிமுக, இந்த இரண்டு பெரிய கட்சிகள், இங்கே அங்கே நான்கு பெரிய கட்சிகள் அசைக்க முடியாத சக்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. காலம் காலமாகவே இந்த கட்சிகளுக்கான மாற்று தேவை என்ற பேச்சு அடிபட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. காங்கிரசுக்கு மாற்றாகத்தான் பாஜக வர வேண்டும் என்று 80களில் துவக்கப்பட்ட ஒரு கட்சி மாற்றாக ஆட்சிக்கு வந்துவிட்டது. அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிராக கிளம்பிய அதிமுக இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளுமே ஒரே தரம் தான் என்று காங்கிரஸ் பாஜகவும் சரி அதிமுக சரி சொல்லி பல கட்சிகள் அடுத்தடுத்து புதிய புதிய விஷயங்கள், புதிய புதிய நோக்கங்களுக்காக புதிய புதிய கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தேர்தல் காலங்களில் கட்சிகள் உருவாவது ஒரு வழக்கமான விஷயமாகிவிட்டது. நீங்கள் விமர்சனம் செய்வது சொல்லும் போது நீங்க காளான்கள் என்று சொன்னாலும் சரி, கீரைகள் என்று சொன்னாலும் எப்படினாலும் சரி, புதிய புதிய கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இந்த விஷயங்களை ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கான அடித்தளம், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான விஷயம். எல்லோரும் சொல்கிறார்கள் அரசியலுக்கு வாருங்கள், அரசியலுக்கு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். கட்சிகளை எல்லாம் அரசியல் எல்லாம் சாக்கடை என்று சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த சாக்கடையை உள்ளே இறங்கி தூய்மைப்படுத்துவதற்கு நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். வந்துவிட்டோமானால் காளான் கட்சி, தேர்தலுக்காக அளித்த கட்சி, சின்ன கட்சி, சிறிய கட்சி, இவர்கள் என்ன தகுதி இருக்கு என்று விமர்சனம் செய்கிறார்கள். எது சரி? இந்த 49 ஓக்கு போடக்கூடிய ஒரு வாக்குகளை 4 பேர் நமக்கு போட மாட்டார்களா? அப்படி ஒரு புதிய மாற்று இயக்கங்கள் வராதா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இதுபோன்ற இயக்கங்கள் எதை அடைகின்றன, எதை இலக்காக கொண்டிருக்கின்றன? கருப்பை வெள்ளையாக்குவதற்காக சில கட்சிகள் கூட துவக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதோட உண்மையான நோக்கம் என்ன? இதுபோல முளைக்கக்கூடிய திடீர் கட்சிகள், சிறிய கட்சிகள் ஒரு 10-15 உருவாகி 1-2 நிலைத்திருக்கும் என்பது இப்படித்தான் உருவாகும், இப்படித்தான் இயல்பாக பார்க்க வேண்டும் பார்ப்பதா, அல்லது இவை வேறு நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள் என்று பார்ப்பதா? தேர்தல் களத்தில் முளைக்கக்கூடிய இந்த திடீர் கட்சிகளை பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த திடீர் கட்சிகள் ஒரு மாற்றமா அல்லது மறையக்கூடிய வாய்ப்புகள் கொண்டவையா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பேரில் நம்முடைய தமிழ் மாநில முஸ்லிம் சேர்ந்த தலைவர், அதிமுக தோழமை இயக்கமாகக்கூடிய தமிழ் மாநில முஸ்லிம் சேர்ந்த திரு ஷேக் தாவூத் நம்முடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல எழுத்தாளரும் அரசியல் ஆய்வாளரும் இருக்கக்கூடிய இரா முத்துக்குமார் நம்முடைய நிகழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திரு மக்கள் சக்தி அணியை சேர்ந்த திரு செந்தில் ஆறுமுகம் நம்முடைய நிகழ்ச்சி சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர். மக்கள் சக்தி அணி என்ற ஒரு புதிய சக்தி அணி என்ற ஒரு புதிய இயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் திரு செந்தில் அவர்கள். அதே போல ஒரு புதிய கட்சி, நம்ம விளம்பரங்கள்ல பார்த்திருக்கக்கூடிய ஒரு புதிய கட்சி, வளமான தமிழகம் கட்சி என்ற ஒரு கட்சியை சேர்ந்த அதனுடைய தலைவர் திரு சரவணராஜா நம்முடைய நிகழ்ச்சி. உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு முத்துக்குமார் தான் ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். மன்னிக்கணும் செந்தில் ஆரம்பம், நான் உங்களுடைய கட்சியோடைய பேரையும் அமைக்க புதுசா இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். நான் முத்துக்குமார் தான் ஆரம்பிக்க ஒரு விஷயம். இது போன்ற புதிய இயக்கங்கள், நான் ஏற்கனவே அறிமுகர்கள் சொன்னது போல 10-15 புதிதாக துவங்கும், தேர்தல் வரும், அதுல 1-2 நிலைக்கும். அது போன்ற விஷயங்கள் தான் ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அடிப்படை என்று பார்ப்பதா, அல்ல இது போன்ற கட்சிகள் வேறு வேறு நோக்கங்களுக்காக உருவாக்கப்படுபவை, இவை நிலைத்து நிற்கக்கூடியவை அல்ல, ஒரு மலையில் ஒரு தேர்தல் காணாமல் போகக்கூடிய என்று பார்ப்பதா? தேர்தல் ஜனநாயகத்தில் தேர்தல் பல கட்சிகள் உருவாகிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். அது ஜனநாயகத்துக்கான அடித்தளத்தை வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இந்த சிறு கட்சிகள், தேர்தல் சமயத்தில் உருவாகக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது தேர்தல் சமயத்தில் வந்தாலும் சரி, தேர்தலுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, தேர்தல் கட்சியினுடைய 100 பூக்கள் பூக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கருத்துக்களை கொண்டவர்கள் அரசியல் கட்சிகளாக வருவது எந்த வகையிலும் ஜனநாயகத்துக்கு எதிரானது அல்ல. அதனால அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். தவிரவும் இந்த சிறிய கட்சிகள் அல்லது தேர்தல் சமயத்தில் உருவாகக்கூடிய கட்சிகளுக்கு எந்த விதமான பங்களிப்பும் இந்திய தமிழக தேர்தல் வரலாற்றில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1900 சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தலில் அமைந்த அரசு சிறுபான்மை அரசு தான் அமைஞ்சது, மைனாரிட்டி அரசு தான் அமைஞ்சது. அந்த ராஜாஜி முதல்வராகிறதுக்கு தேர்தல் நெருக்கத்தில் உருவான 2 கட்சிகள் தான் ராஜாஜி முதல்வராவதற்கே உதவி புரிஞ்சது. மாணிக்கவேல் நாயக்கரும் விழுப்புரம் ராமசாமி படையாச்சாரும் உருவாக்கின கட்சிகள் தான் அந்த மைனாரிட்டி அரசா மெஜாரிட்டிக்கு கொண்டு வந்ததே அவங்க தான். அதனால சிறு கட்சிகளுடைய பங்களிப்பு சுதந்திரம் காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ச்சியா நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவங்களுடைய பங்களிப்பு அவசியமானது. ஆனா அந்த கட்சிகள் அந்த தங்களுடைய நோக்கத்தின் எந்த நோக்கத்துக்காக உருவாக்குனாங்களோ அதே நோக்கத்தில் அவங்க தொடர்ந்து செயல்படும் போது அவங்களுக்கான வளர்ச்சியும் தொடர்ந்து இருக்கும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் உருவான கட்சிகளில் எந்த ஒரு கட்சியுமே பெரிய அளவு வளர்ந்து விடவில்லை அல்லது தொடர்ந்து நிலைத்து விடவில்லை அப்படிங்கறத தமிழக அரசியல் வரலாற்றை நாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான விஷயம் தான் அப்படிங்கறது நம்ம மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா சர்வாதிகார போக்குக்கு போகாம, ஆயுதம் ஏந்தாம, புரட்சி பண்றேன்னு சொல்லி கிளம்பாம மக்களை சந்தித்து தங்களுடைய வாக்கு வாங்குங்கிறது இயல்புல வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா இது எந்த அளவுக்கு நிலைத்தன்மை கொண்டதாக இருக்குன்னு சொல்லும்போது நீங்களே சொன்னது போல அது நிலைக்காமலே தான் போயிட்டு இருக்கு. இது அடுத்தடுத்து அரசியல்ல வரக்கூடிய ஒரு ஆம்பிஷன் இருக்கிறவங்களுக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு திரும்பவும் நம்ம திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக போன்ற இயக்கங்கள்ல தான் போய் சேர வேண்டியிருக்கும். நாம ஒரு தனி இயக்கம் காண்பதோ அல்லது ஒரு சிறிய இயக்கத்துல போய் சேருவதோ ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதா இல்ல. நம்ம அடுத்த எதிர்காலம் என்று ஒன்று இல்லாமலே போயிருங்கிற சந்தேகம் வரும் இல்லையா?
நிச்சயமா. அதாவது இந்த சிறு கட்சிகளாக நாங்க வர்றவங்க எதிர்காலத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு பெரிய அளவுல அச்சப்படுறதுக்கு அவசியம் இல்ல. ஏன்னா வந்து இதற்கான உதாரணங்களை வந்து தேடி வெகு தூரம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு உதாரணம் இருக்கு. உதாரணமா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானப்போ 1949 உருவானப்போ மிகச்சிறிய கட்சி 49 52 தேர்தலில் வந்து வெறுமனே பார்வையாளராக இருந்து 57 தான் வந்து போட்டியிட்டு தொடர்ந்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் சிறு கட்சி பெரிய அளவில் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமே தமிழ்நாட்டிலே இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமாக நம்ம பேசக்கூடிய எந்த கட்சியோட திமுக நீங்க ஒப்பிட முடியுமான்னு எனக்கு ஒரு வியப்பு. ஏன் ஒப்பிடுறேன்? திமுக உருவாவதற்கான ஒரு தேவையே கூட ஏற்படுத்தப்பட்டது. திராவிட கழகத்திலிருந்து அவங்க பிரிந்து பெரியாரிடமிருந்து அவர்கள் விடைபெற்று வரும்போது அதுல வந்து ஒரு மிகப்பெரிய பர்பஸ், மிகப்பெரிய விவாதம், அந்த தனி இயக்கமா காணணுமா அங்கேயே தொடரணுமா அப்படிங்கிறதுல இருந்து ஒரு மிகப்பெரிய விவாதம் எழுப்பப்பட்டு அதன் பிறகு அரசியல் இயக்கமாக மாறி அதன் பிறகு தேர்தலில் போட்டியிடாமலே இருந்து அதன் பிறகு தேர்தல் ஒரு முழுமையான பரிணாம வளர்ச்சியை கொண்ட ஒரு இயக்கமாக திமுக இருந்தது. தேர்தலுக்காக திடீரென்று உழைத்து நாங்கள் அந்த கட்சி இந்த கட்சி நாளைக்கு நாங்கள் போட்டியிட போறோம், எங்களை நல்ல தங்களை உருவாக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கிடையாது. ரொம்ப படிப்படியா வளர்ந்த கட்சி, அதை நம்ம சொல்லிட முடியும். நிச்சயமா படிப்படியா வளர்ந்த கட்சி. அந்த திமுக உருவானதற்கான தேவை இருந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா? அது போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதிய சக்தி உருவாவதற்கான ஒவ்வொரு முறையும் வந்து தேவைங்கிறது ஒன்று இருந்துட்டே தான் இருக்கு. 1957 காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி உருவான போது அதுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அது பிரதான எதிர்கட்சியாவே அந்த இடத்துல வந்தது. அதன் பிறகு 90களில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாற்று அன்னைக்கு தேவை இருந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி உருவான போது அது வெளியிட்ட கொள்கை அறிக்கைங்கிறது உன்னதமான கொள்கை அறிக்கை. ஆனா அந்த கோரிக்கையை வைத்து செயல்பட்டு பெரிய அளவில் வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறப்ப வந்து அவங்க வந்து வெவ்வேறு விதமான பாதைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வந்து கூட்டணி அரசியலா இருக்கலாம் அல்லது சாதி அரசியலா இருக்கலாம். அவங்களுடைய பாதை அதாவது ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பித்து விட்டு அந்த வெற்றி கிடைக்கல அப்படின்னு வேறு பாதைகளை திரும்பும் போது அது தோல்வியில தான் முடியும். திரும்பவும் அடுத்த உதாரணம் சரியா அப்படிங்கிற சந்தேகம் வருது. நான் சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாய பின்புலம் கொண்ட ஒரு கட்சியா இருந்தது. ஒரு மினிமம் கேரண்டி சொல்றோம்ல, ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதம் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அந்த வட மாவட்டங்கள் அவருக்கு உத்தரவாதமான சீட் வந்து எந்த முனையில போனாலும் எந்த சந்தில போனாலும் 4 நபர்கள் அவர்களுக்காக இருப்பாங்க. அந்த கட்சிக்காக, சமுதாயத்துக்காக, கட்சிக்காக. அதுவுமே கூட வன்னியர் சங்கம் என்ற ஒரு பலமான அமைப்புல இருந்து பின்னாடி வந்தது. நான் சொல்லக்கூடியது சட்ட பஞ்சாயத்து இயக்கமோ, வளமான தமிழம் இயக்கமோ, இல்ல பச்சை தமிழம் இயக்கமோ, மற்ற இயக்கங்கள், இது போல நிறைய இயக்கங்கள் சொல்லிக்கொண்டே போலாம். அந்த இயக்கங்கள் வந்து ஒரு அரசியல் களம் காணணும் அப்படிங்கிற தேவையில மட்டுமே இருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த சமுதாய பின்னணியும் கிடையாது. செந்தில் ஆர்வம் என்ன ஜாதின்னு யாருக்குமே தெரியாது, சரவணராஜா என்ன ஜாதின்னு யாருக்குமே தெரியாது. இவர்களும் அவர்கள் இப்படி இவங்க வந்து ஒரு நம்பிக்கை மட்டும் தான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த சிறு கட்சிகள் வெவ்வேறு காரணங்களால் வெவ்வேறு பின்னணிகளில் இருந்து உருவாகின்றன. அது வந்து கட்சியினுடைய தன்முனைப்பு காரணமாகவோ அல்லது சித்தாந்த பின்னணி காரணமாகவோ ஒரு கட்சியிலிருந்து பிளவுபட்டு ஒரு கட்சி உருவாகலாம், சிறு கட்சியாக உருவாகலாம். அதே போல சினிமா பிராபல்யம் அப்படிங்கறத பயன்படுத்தி சிறு கட்சிகளாக சரத்குமார் போன்றவர்கள்லாம் உருவாகி வரலாம், அல்லது சாதிய பின்பலத்தோடு உருவாகலாம், மாற்று அரசியல் பேசக்கூடியவர்கள் எல்லாரும் உருவாகலாம். ஆனா அவங்க முன்வைக்கக்கூடிய இந்த 4 பிரிவினரும் அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை அல்லது கொள்கையை வந்து மக்கள் ஏத்துக்கிறப்போ அவங்க வந்து தொடர்ந்து வெற்றி பாதையில பயணிப்பாங்க. அந்த வெற்றி பாதையில பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் போது அவங்க வந்து தன்னுடைய பாதையிலிருந்து மாறுவாங்க, அவங்க வந்து தோல்வியைத்தான் அடைவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். திரு செந்தில் ஆர்வம் கேட்கிற கேள்வி, சட்ட பஞ்சாயத்து இயக்கமாக பல போராட்டங்களை நடத்தி நீதிமன்றங்களில் பல விஷயங்களை வழக்காடி ஆர்டிஐல தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மிக பல விஷயங்களை உண்மைகளை வெளியே கொண்டு வந்து ஒரு ஆரோக்கியமான உருப்படியான இயக்கமா இருந்துட்டு இருந்தீங்களே, இந்த புதிய சக்தி அணி அப்படிங்கிறது என்ன? ஏன் உங்களுக்கு அந்த ஆசை? நாமளும் வந்து அரசியல் இயக்கம் காணணும் அப்படின்னா, இல்லாட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல வெளியே இருந்து தூய்மைப்படுத்துறத விட உள்ள இறங்கி தூய்மைப்படுத்தினா சரியா இருக்கும்னு பாக்குறீங்களா? உங்களுக்கும் கொள்கை, முதலமைச்சர், தேர்தல் அறிக்கை, வாக்காளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே அதெல்லாம் வரப்போதா? இல்ல, முதல்ல தெளிவுபடுத்திடணும். புதிய சக்தி அணி என்பது தனியான ஒரு அரசியல் கட்சி கிடையாது. அது சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள், இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள், இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு குடை, அவ்வளவுதான். இது தனியான அரசியல் கட்சி கிடையாது. சட்ட பஞ்சாயத்து இயக்கம் மக்கள் தெரிந்து கொள்ளட்டும், ஏன்னா குழப்பம் ஏற்பட்டு கூடாது. சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தேர்தலில் இறங்கவில்லை. அதாவது இப்படி போட்டியிடும் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு குடை உருவாக்கப்பட்டது. அந்த குடையில் 5-6 அமைப்புகள், சட்ட பஞ்சாயத்து இயக்கம், லோக்சத்தா கட்சி, நல்லோர் வட்டம், பிறவிகள் இயக்கம், இது போல 5-6 அமைப்புகள் ஒருங்கிணைப்பாக இருந்து செயல்படுகிறோம். அப்படி ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்புகள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற விதிமுறையோடு சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. ஆக மொத்தம் நாங்கள் செய்ய போவது என்னவென்றால்,
இன்று தேர்தலில் போட்டியிடவுள்ள சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் இவர்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல அரசியலில் இறங்குவது என்பது அவ்வளவு அசிங்கமான விஷயமாக உண்மையில் கிடையாது. நான் அசிங்கமான விஷயம் சொல்ல, நீங்களும் இறங்கி விட்டீர்களா என்று கேட்கக்கூடிய ஒரு துணியானது. அப்படி என்றால் அரசியல் என்பது அசிங்கமானது கிடையாது, நிச்சயமா கிடையாது. நான் வந்து அரசியல் வச்சு தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்குமே அது ஓடிட்டு இருக்கு. அது வந்து அசிங்கமான விஷயம் எப்படி சொல்ல முடியும்? இந்த ஆட்சி என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளா இருக்கும் போது அது எப்படி நம்ம புறக்கணிக்கக்கூடிய விஷயமா இருக்கும்? நான் கேட்கறது, வெளியில இருந்து ஒரு இயக்கமாக களங்கண்டு இருக்கக்கூடிய இயக்கம் திடீர்னு கட்சியா மாறும் போது அதற்கான காரணம் என்ன? அது கட்சி அமைப்பாக தேர்தல் பாதைக்கு வரும்போது அதற்கான காரணம் என்ன? என்னுடைய கேள்வி. அதான் தெளிவுபடுத்துகிறோம். இது கட்சியாக மாறவில்லை, நாங்கள் தேர்தலிலும் போட்டியிடவில்லை. ஆனால் ஆரோக்கியமாக அந்த இளைஞர்கள் புதிதாக களமிறங்கும் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் செய்யக்கூடிய பணியை வந்து நாங்கள் வந்து அது நேரடியாக தேர்தல் அரசியலாக கூட நினைக்கவில்லை, அதுவும் ஒரு சமூக பணியாக நினைத்துத்தான் இந்த ஒருங்கிணைப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை விட வேகமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் திரு டிராபிக் ராமசாமி. சரியாக தவறாக சொல்ல, அக்ரெசிவா வேகமாக செயல்படுவர் திரு டிராபிக் ராமசாமி. அவர் ஒரு கட்சி அமைப்பு நடத்தி அவர் ஒரு வேட்பாளராக இருந்து அங்கங்க போட்டியிட்டு ஸ்ரீரங்கம், ஆர்கேனர் அங்கெல்லாம் போட்டியிடலாம் அவருடைய இயக்கம் இருக்கார். அதற்கே, அதாவது ஊரறிந்த ஊடகங்களுடைய முழுமையான வெளிச்சம் கிடைத்து அவருக்கே ஒரு தனி மனிதராக தாண்டி ஒரு அமைப்பாக கூட இயங்க முடியாத நிலைமை. அவ்வளவுதான் மக்களுடைய ஏற்பு. அப்ப உங்களை போன்ற இயக்கங்கள் மக்களுடைய ஏற்பை எப்படி நீங்க பெற முடியும் நினைக்கிறீங்க? நீங்க வந்து ஒரு ஆர்டிஐ ஆக்ட்ல போடுறதும் நீதிமன்றத்தில் ஒரு பிஐஎல் போடுறதும் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கறது மூணு ஒன்னாயிர முடியாது இல்லையா? இல்ல, ஒரு அடிப்படையை சொல்லிருந்தேன். இன்னைக்கு வந்து தேர்தல் அப்படிங்கிறது எந்த நிலைக்கு போயிடுச்சுன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் மராத்தான் ஓடணும். அந்த ஓடக்கூடியவர்கள் வந்து அதுல பங்கேற்பாளராக இருப்பவர்கள் வந்து முதல்ல 1 கிலோமீட்டர் உண்மையிலே நடக்கிறாங்க, ஓடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து விதிகளுக்கு புறம்பாக பைக் எடுத்துட்டோ கார் எடுத்துட்டோ மராத்தான் ரேஸ்ல போயிடுறாங்க, போய் ஜெயிச்சிடறாங்க. நாங்க தான் முதல் இடத்துல வந்தோம், நாங்க தான் 2வது இடத்துல வந்தோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நியாயமாக ஓடுபவர்களோ நடப்பவர்களோ இன்னைக்கு ஜெயிக்க முடியாத நிலை இருந்துட்டு இருக்குது. அதுதான் இன்னைக்கு தேர்தல் களமா இருக்குது. 16 லட்சத்துக்குள்ள செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 77 சொல்லுது. ஆனா எந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து அதிமுக உட்பட யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இன்னைக்கு 16 லட்சத்துக்கு உட்பட்டு தான் நாங்க செலவழிக்கிறோம் சொல்லிட்டு? மராத்தானில் வந்து ஓட வேண்டியவர்கள் விதிகளுக்கு புறம்பாக காரிலையும் பைக்லயும் போய் நாங்க முதல்ல ஜெயிச்சிட்டோம் சொல்றாங்க. அப்ப நியாயமாக ஓடுபவர்கள் வெளியிலிருந்து பாக்குறாங்க, இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் பாக்குறாங்க. என்னுடைய கேள்வி அதான், விதிகளுக்கு புறம்பாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் களத்தை நியாயப்படி ஓடி ஜெயிக்க முடியும் என்று நிரூபிப்பதற்காக பல பேர் களத்துக்கு வர்றாங்க. நீங்களே சொன்ன போல நீங்க உதாரணம் ரொம்ப அருமையா செம்மையா குறிப்பிட்டீங்க. வெளியில இருந்து நீங்க பார்க்கும்போது இன்னார் தப்பு பண்றாரு நமக்கு தெரியும், மக்கள் முன்னால் அவர்களை அடையாளப்படுத்துறோம், கூக்குலிடுறோம், கோஷம் போடுறோம், என்ன செய்யறோம், எப்படி முயற்சி பண்றோம், பண்ணி செய்யறோம். நீங்களும் அந்த போட்டியில் இறங்கும் போது நீங்களே குறிப்பிட்டது போல பைக்ல ஓடக்கூடியவங்க, ஹெலிகாப்டர் பிடிச்சு போகக்கூடியவங்க, அவ்வளவு பெரிய ஆட்களோட நீங்க போட்டி போட்டு நீங்க தோத்து போனீங்கன்னா மக்கள் பார்வையில தோற்றார்கள் என்றுதான் ஆகுமே தவிர எப்படி தோற்றார்கள், ஏன் தோற்றார்கள் காரணங்களை யார் அலச போறாங்க? இல்ல, இது வந்து ஓட்டப்பந்தய அடிப்படையில் வந்து முதலில் வந்தவர் மட்டும் இல்ல, எப்பயுமே வந்து நியாயப்படி நடப்பவர்களுக்கும் மரியாதை இருக்கு. ஏன்னா எப்படி எக்ஸ்போஸ் பண்ண முடியும்? இன்னைக்கு வந்து அவங்க ஹெலிகாப்டர்ல போறாங்க, பைக்ல போறாங்க, கார்ல போறாங்கிறது ஒரு சக போட்டியாளராக தேர்தல் களத்தில் இருக்கும் பொழுதுதான் இவர்கள் அட்டுழியம் செய்கிறார்கள் அப்படிங்கறத தெளிவா எடுத்து சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து வேட்பாளர் ஒரு இயல்பான தத்துவம் உண்டு, தோத்தவன் புலம்புவான், அழுவான், கூக்குரல் போடுவான், அவ்வளவுதான். தோற்பது ஜெயிப்பது என்பது அரசியல்ங்கிறது வந்து இப்ப நீங்க ஓட் பர்சன்டேஜ் பார்த்தா கூட ஜெயிப்பவர்கள் அப்படி இன்னைக்கு அதிமுக வந்து மார்த்தட்டுது, நாங்க ஜெயிக்கிறோம் சொல்லிட்டு 2016 லோக்சபா தேர்தல் அவங்க ஜெயிச்சப்ப 45% ஓட் பர்சன்டேஜ் வாங்கினாங்க. 45% தான், 37 சீட்டு வாங்கியிருக்கலாம், 39க்கு 37 சீட்டு வாங்கியிருக்கலாம். வாங்கிய சதவீதம் 90% வாங்கவில்லையே, ஏகோபித்த ஆதரவை அவர்கள் பெறவில்லை. 45% தான் சொல்றீங்க. ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து எல்லா வேட்பாளரும் சேர்ந்து 55 பேர் ஆதரிக்கவில்லை. முழு வந்து ஒட்டுமொத்த ஏகோபித்த மக்களின் பிரதிநிதி கிடையாது. நீங்க இன்னும் ஆர்டி ஆக்ட் வெளியே வரல நினைக்கிறேன். நீங்க இன்னும் ஆர்டி ஆக்ட் வெளியே வரல நினைக்கிறேன். 14 ஓட்டுகள்ல வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், 19 ஓட்டுல வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் ஜனநாயகம். என்ன கணக்குன்னு 55 விழுக்காடு மக்கள் உங்களை நிராகரித்திருக்கிறார்கள், மறுக்கல. ஆனால் 44 விழுக்காடு மக்கள்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி 44 விழுக்காடு வாங்குது, மற்ற அத்தனை கட்சிகளும் சேர்ந்து 57. ஆகப்பெரிய மக்கள் மத்தியில் ஒரு மிக பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. பர்டிகுலரா இப்ப மழை வெள்ள பாதிப்புக்கு பிறகு இதுதான் அரசு நிர்வாகமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு. இன்னைக்கு அரசாங்கம் செய்ததை விட சமூக ஆர்வலர்களும் இளைஞர்களும் களமிறங்கித்தான் வந்து இந்த மழை வெள்ள சேதத்தில் வந்து மக்களை மீட்டெடுத்தார்கள். அரசியல்
அரசியல் களத்திலும் ஜெயிக்க முடியும் நம்பிக்கையோடு இன்னைக்கு இறங்கி இருக்கிறாங்க. மழை வெள்ளத்துல தமிழக அரசு சரியாக செயல்படவில்லை என்ற தீர்மானமான கருத்துக்கு வரக்கூடியவர்கள் திமுகவுக்கோ மக்கள் நல கூட்டணிக்கோ வாக்களிப்பார்களா, யூனுஸுக்கோ செந்தில் ஆறுமுகத்துக்கோ வாக்களிப்பார்களான்னு கேட்க. அதுதான் இன்னைக்கு கேள்வி. அடிக்கடி மக்கள் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு தோற்று கொண்டிருந்தார்கள். இப்போது நாங்கள் சொல்வதென்றால் தோக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு மக்களை நீங்கள் ஜெயித்து நில்லுங்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் நம்ம இறங்கி இருக்கிறோம். அரசியலுக்கு சரியா நீங்க ஒரு அருமையான ஸ்லோகன் கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். நான் திரு ஷேக் தாவூத் கேட்க விரும்புறேன். இரண்டு முகங்களாக நான் உங்களை பார்க்கிறேன். ஒன்று அதிமுக என்ற மிக பிரம்மாண்டமான ஒரு இயக்கத்துடைய ஒரு தோழமை இயக்கமாக, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் என்ற ஒரு தனி இயக்கத்துடைய தலைவராக, உங்களை போன்றவர்கள், இந்திய குடியரசுக் கட்சியை போன்றவர்கள், கொங்கு இளைஞர் பேரவை போன்றவர்கள், இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு மாபெரும் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய நிழல்லையே வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அப்படி நிழல்ல வாழனா நீங்க தனி இயக்கம் கண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இது போன்ற சிறு சிறு இயக்கங்கள் தங்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, லட்சியங்களை, ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் ஏதோ பெரிய கட்சியோடு இருந்து போடுவோம், நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஓடணும், அப்படிதான் இருக்கணுமா? நாம் ஒரு தனி இயக்கம் கண்டிருக்கோம் என்றாலே நமக்கு ஒரு தனி கொள்கை, தனி கோட்பாடு, தனி லட்சியம் தான் இருந்தாலும். இல்ல, கண்டிப்பாக நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு இயக்கம் என்பது மக்களுக்கு நல்லது செய்வதற்கு தான் ஆரம்பிக்கப்படுது. அது தனி இயக்கமாக இருந்தாலும் சரி, கூட்டு இயக்கமாக இருந்தாலும் சரி, அந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மக்களுக்கு நல்லாட்சி வழங்கக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய இயக்கமாக நம்ம வரணும். அப்ப நம்ம முழுமையாக வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் யார் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களுடைய கூட்டணியில நம்ம இருக்கிறோம். அவங்களுடைய கொள்கை நமக்கு ஒத்து போகுது. நம்ம அந்த கூட்டணியோட தொடர்ந்து செயல்பட்டு மக்களுக்கு வேண்டிய நல்லதை செய்ய முடியுதுங்கிற அவர்களுடைய கொள்கை உங்களுக்கு ஒத்து போகுதுன்னா பெட்டர் டு மெர்ஜ் வித் देम, அவர்களோடு இணைந்து விடுங்கள், அவர்களை ஐக்கியப்படுத்தி விடுங்கள். இல்ல, இது அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்க சரியா இருக்கீங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை அவர்கள் மூலமாக நம்ம பெற்ற வேணும். அவங்க ஆட்சி பெறும்போது அவங்க முதல்வராக வருகின்ற பொழுது நம்மளுடைய கோரிக்கைகளை அவங்கள்ட்ட வைக்க முடியும். அவங்க அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் தனி கட்சியா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் ரோட்டரி கிளப் மாதிரி, லயன்ஸ் கிளப் மாதிரி ஒரு இயக்கமா இருந்துட்டு போறேன், சமூக தொண்டு செய்யற நிறுவனம் போறேன், ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்து போறேன். நான் ஏன் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் என்ற ஒரு இயக்கத்தை நான் தனி கட்சியாக இருக்கிறதுனாலதான் மக்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் நேரடியாக நான் பெற முடிகிறது. என்கிட்ட அவங்க ஈஸியாக சொல்ல முடியுது. நான் அதை முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு சொல்ல முடியுது. அவங்க அதை செஞ்சு கொடுக்க. ஒரு லயன்ஸ் கிளப்பும், ஒரு ரோட்டரி கிளப்பும், ஒரு இன்னர்வீல் கிளப்பும் அவங்க உங்களோட பெட்டரா செய்வாங்க சார். அவங்க ஏன் செய்ய முடியாது? அவங்க சொந்த காசுல போட்டு செய்வாங்க. கண்டிப்பாக அரசியல் இயக்கம் என்பது மக்கள் சேவையை செய்ய வேண்டும்ங்கிறதுனால அந்த சேவைக்கு தகுந்த மாதிரி யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமோ அவர்கள் மூலமாக நம்ம மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க. நான் அரசியல் இயக்கங்கள் தேவையா, கட்சி தேவையா நான் கேட்கல. நீங்க ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்கீங்களே, உங்களை போன்ற சகோதரர்கள் சிறிய கட்சிகள் நடத்திட்டு இருக்காங்களே, அவர்கள் ஏன் சிறிய கட்சி நடத்திட்டு இருக்காங்க? அவர்கள் தனித்து போட்டிடணும், அவர்கள் ஆட்சிக்கு வர முயற்சிக்கணும். ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ அவங்க இன்னொரு கட்சியில் அண்டியே தான் இருப்போம் என்று சொன்னார். இல்ல, அதாவது அந்த அளவுக்கு இன்னும் மக்கள் நம்மளோடு சேரல, மக்கள் அந்த அளவுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலை எங்களுக்கு வரல. அதாவது எங்களை முழுமையாக மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுப்பார்கள், தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை வருதுன்னா நம்ம அது மாதிரி தனியா நிக்கலாம். அந்த நிலை இல்லாத போது உங்களுடைய கொள்கை சரியில்லையா, உங்களுடைய பரப்புரை சரியில்லையா, உங்களுடைய தலைமை சரியில்லையா, மக்கள் சரியில்லையா? இல்ல, அந்த மாதிரி இல்ல. எங்களுடைய கொள்கை சரியா இருக்கிறது, பரப்புரை சரியாக இருக்கிறது, மக்களை முழுமையாக சென்றடையாம இருக்கு. அப்ப முழுமையாக சென்றடைகிறதுக்குள்ள அந்த முழு நிலை எங்கள்கிட்ட இல்லாம இருக்கு. சிறிய இயக்கங்களாக இருக்கு. மக்கள் முழுமையான விழிப்புணர்வு அடைந்தால் அதிமுக வாக்களிக்காமல் தமிழ் தேசிய முஸ்லிம்களுக்கு வாக்களிப்பாங்க. இல்ல, அப்படி நான் அதை சொல்ல வரல. மக்களுக்கு சென்றடைந்து மக்கள் வாக்களிக்கக்கூடிய நிலை வருகின்ற பொழுதுதான் நம்ம ஆட்சியாளத்துக்கு வர முடியும். அப்ப இன்றைய சூழலில் மக்கள் யாருக்கு அதிகமாக வாக்களிக்கிறார்கள், யார் ஆட்சியாளர்களாக இருக்கிறதுக்கு மக்கள் விரும்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை விரும்புகிறார்கள் போது அந்த ஆட்சியிற்கு நம்ம உறுதுணையாக இருப்போம். அவர்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கிறது என்றுதான் தொடர்ந்து தமிழ் மாநில முஸ்லிம் லீக் அதுல கூட்டணி வச்சிருக்கோம், தொடர்ந்து வர்றோம். நான் என்ன நினைப்பேன், உங்கள் மூலமா ஓட்டு போட்டு நான் ரெட்டலை ஆட்சி கொண்டு வரதுக்கு நான் ரெட்டலைக்கு நேரடியாக ஓட்டு போட்டு ஒரு சிந்தனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிகழ்ச்சி இந்த பதில் நம்முடைய வளமான தமிழகம் கட்சியை சேர்ந்த திரு சரவணராஜா, அந்த கட்சியோட தலைவர், அவர்கிட்ட நான் கேட்க விரும்புற கேள்வி, இந்த கட்சியை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னைக்கு ஊடகங்கள்ல உங்களுடைய விளம்பரங்கள்லாம் வருது, உங்களுடைய விளம்பரங்கள் கூட பார்க்கறது கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கு. ஆனா தேர்தல் ரேஸ்ல ஓடுறது எவ்வளவு பெரிய சிரமம், அது எவ்வளவு பெரிய வித்தன்னு உங்களுக்கு தெரியாது. இல்ல, நான் எதுவும் உங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துற விதமா நான் சொல்ல விரும்பல. ஆனால் கார்த்திக் போல, டி ராஜேந்தர் போல, பாக்யராஜ் போல, சிவாஜி கணேசன் போல மிகப்பெரிய மக்கள் அறிமுகம் கொண்டவர்களுக்கே
கட்சியை நடத்துவதும் நாட்களை கடத்துவதும் அடுத்த கட்டத்துக்கு போவதும் எவ்வளவு பெரிய ஒரு சிரமமான விஷயமா இருந்துச்சு. பாதி பேர் கட்சியிலே கலைச்சிட்டாங்க, நல்லா தெரியும். எந்த அறிமுகம் இல்லாமல் திடீர்னு நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் மக்கள் மத்தியில் போக போறோம் அப்படின்னு சொன்னா 2014 தேர்தலுக்கு 16 தேர்தலுக்காக மட்டுமே வேற ஏதும் நோக்கங்களுக்காக கூடவோ ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் சந்தேகம் வராதா? இல்ல முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ல விருப்பப்படுறேன். நாங்க ஒரு சில தீவிர காரணங்கள் இருந்ததுனாலதான் நாங்க இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 4 காரணத்தை சொல்லலாம். இந்த 2G ஸ்கேம் சொல்லி இந்த 1,70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்தின் முதலமைச்சர் இங்க இருந்து கோர்ட் கேஸ் அட்டன் பண்றதுக்காக பக்கத்து மாநிலத்துக்கு போறாங்க, உடனே அரெஸ்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்த கான்ட்ரவர்சி, அதுக்கப்புறம் நம்ம இலங்கை தமிழர் வச்சுன உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆனா அரசியல் தலைமை சரியான விதத்தில் அவங்க நடந்துக்கல, முடிவு எடுக்கலங்கிறது எங்களுடைய ஆதங்கம். 4வதாக எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வச்சது போல இந்த வெள்ள நிவாரணம் அப்படிங்கறதுல செந்தில் ஆர்வம் கூட சொன்னாரு. அதுல என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம தேர்தல்னு வரும்பொழுது ஒரு கட்சியும் அங்க போய் பகுதி அலுவலகம், வட்ட அலுவலகம் எல்லாம் திறக்க போறாங்க. அந்த வெள்ள நேரத்தில் அவங்க ஏன் அந்த அலுவலகத்தை திறக்கல? திறந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த NGO செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சிருக்கலாம். இந்த 4 காரணங்கள் தான் எங்களை போன்ற அரசியலுக்கு புதியவர்கள் அரசியல் களத்தில் கால் பதித்து வைத்திருக்கின்றோம். வெள்ள நிவாரணத்துல அதிமுக அரசு சரியாக செயல்படவில்லை, சொத்து வழக்குக்காக நீதிமன்ற படியேறி கொண்டிருக்கிறது, வேண்டாம் திமுக ஓட்டு போடுங்க. சரி, 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, வேண்டாம் அதிமுக போடுங்க. இல்ல 2 பேர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு, ஓடி வாங்க, இந்த பக்கம் வந்து மக்கள் நல கூட்டிக்கிட்டு வாங்க. ஈழ பிரச்சனையில எல்லாருமே ஒற்ற கொள்கை கொண்டவளா இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. மக்கள் நல கூட்டிக்கிட்டு வாக்களிங்க, சீமானுடைய நாம் தமிழர் இயக்கத்துக்கு வாக்களிங்க. உங்களுக்கு என்ன குறை? அதுல இல்ல இவங்க எல்லாருமே அவங்க கூட இருந்தவங்க தானே, அதுல நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமே, எல்லாரும் ஒருத்தர் கூட அணி சேர்ந்தவங்க தானே. கொள்கை எங்க இருக்கு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலே நாங்க உள்ள வந்திருக்கிறது முக்கியமான காரணம்னா கொள்கை வெற்றிடம் இருக்கு. அரசியல் தலைவர் போல நாம் தமிழர் இயக்கம் யாருடைய கூட்டணி வைக்கல, பாமக வந்து புதிய மாற்றத்தை கொண்டு வந்து சொல்றாங்க, வாங்க அவங்களுக்கு வாக்களிங்க, அவங்களுடைய இயக்கத்தில் ஐக்கியமாகுங்க. குறிப்பா சொல்லணும்னா நாம் தமிழர் இயக்கத்தில் ஒரு சில முக்கியமான கொள்கைகள் எங்களுக்கு உடன்பாடு இல்ல. இரண்டாவது, பாமகங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த அரசியல் பண்றாங்க, அது எங்களுக்கு ஒரு உடன்பாடு இல்ல. அதோட முக்கியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஆழமான காரணங்கள் இருக்கு. இரண்டு, நாங்க இந்த தேர்தலை குறி வச்சு வரல, லேட்டா வந்திருக்கோம், ஆனா லேட்டஸ்டா வந்திருக்கோம், இந்த தேர்தலை வச்சு குறி வச்சு வரல. இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஜப்பான உழுக்குன ஒரு அணுகுண்டு தான் உழுக்குனுச்சு, அதே மாதிரி சூரத் நகர் பாத்தீங்கன்னா இந்த பிளேக் நோய் தான் உழுக்குனுச்சு, அது இன்னைக்கு சுத்தமான ஒரு நகரமா இருக்கு. அதை போல தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்த சம்பவங்கள் உலுக்கி இருக்கின்றது. ஒரு தமிழ் குடிமகனுக்கும் இந்த சம்பவம் உலுக்கி இருக்கணும், எங்களையும் உலுக்கி இருக்கு. அதனாலதான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம், சாதாரண காரணங்களுக்காக வரவில்லை. அதே நேரத்தில் நாங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறோம், இது ஒரு நீண்ட கால போராட்டம், இந்த 3 மாதத்திலேயோ அல்லது 6 மாதத்திலேயோ முடியக்கூடியது அல்ல. அவர் 10 வருடமாகவும் இருக்கலாம், 5 வருடமாகவும் இருக்கலாம், 20 வருடமாகவும் இருக்கலாம் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறோம். ஒரு விஷயம் முழுக்க புரிஞ்ச முடியும், உங்களுக்கு 1000 கொள்கைகள், சித்தாந்தங்கள், கோட்பாடுகள், நிலைப்பாடுகள் இருந்தாலுமே மக்களுடைய ஏற்பு இருந்தா தான் நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு வட்டார கவுன்சிலராக நீங்க ஆக முடியும். அடுத்த கட்டம் தான் ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம். மக்களுடைய ஏற்புக்கு என்ன இருக்கு? ஏன் நான் வந்து உங்களை மாதிரி அதிமுக திமுக போன்ற ஜாம்பவான் இயக்கங்கள் இருக்க, தேமுதிக மக்கள் நல கூட்டணி இயக்கம், பாமக போன்ற மாற்று இயக்கங்கள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து புதிய சக்தி அணிக்கு நான் வாக்களிப்பேன், பச்சை தமிழக அணிக்கு நான் வாக்களிப்பேன், சூப்பர் நேஷன் பார்ட்டிக்கு வாக்களிப்பேன், இதெல்லாம் சாத்தியமாகக்கூடிய விஷயம் இல்ல அப்படி இல்ல. சாத்தியம் இல்லைங்கிறது இன்னைக்கு மக்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச புள்ளி விவரப்படி 60% மக்கள் மாற்று அரசியலை எதிர்நோக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா இதுல எங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்றேன், ஒரு நீண்ட கால சவாலா தான் இதை நாங்க எடுத்து வந்திருக்கிறோம். ஒரு பத்திரிகையில வந்திருந்தது, அது நான் இந்த மாதிரி 60% மக்களுக்கு பாத்தீங்கன்னா மாற்றம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு. அதான் நியூட்ரல் ஓட்ஸ்ங்கிறது அதிகமா இருக்குது, ஒரு 30% இல்ல 60% வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு தான் நாங்க கேள்விப்பட்டோம். அது மட்டும் காரணம் இல்ல, நான் சொல்றது அரசியல் தலைமையில் ஒரு கொள்கை வெற்றிடம் இருக்கிறது. ஒரு காலத்துல அண்ணா, பெரியார், ராஜாஜி, காமராஜர் போன்றவர்கள் அவர்கள் பழகிய ஒரு அரசியல் என்று தமிழகத்தில் இல்லை. தமிழகத்தின் பெருமை குன்றி போய் கொண்டிருக்கின்றது. அது மிகப்பெரிய ஒரு த்ரெட்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சாதாரண குடிமகன்ல இருந்து ஒரு எந்த ஒரு குறிப்பிட்ட பெயர்களுடைய ஆளுமை இல்லையா, இதை சரவணராஜா அந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர் சொல்றீங்கல்ல, சரவணராஜா அந்த மாதிரியான ஆட்சியாளர்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, பெரியாரை போல, காமராஜரை போல, அண்ணாவை போல இவர்களை போன்ற ஆளுமைகள் முதல்ல இருக்குதா? இல்ல நீங்க எல்லாம் அந்த மாதிரி ஆளுமைகள் சொல்ல போறீங்களா?
இல்லைங்க, பெரியார் அண்ணாவும் காமராஜரும் எடுத்த உடனே அந்த காமராஜரா உருவாகி இல்லையா, அவங்களோட 45வது வயதுல தான் பெரியார் பாத்தீங்கன்னா அரசியலுக்கே உள்ள வராரு. அதற்கப்புறம் தான் பெரியார் உருவாகிறாரு. ஆனா அந்த முடிவை எடுத்தாருல்ல பெரியார் ஒரு காலத்துல, அதை போன்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய தோற்றத்தை பார்த்து நீங்கள் எப்படி முடிவு செய்ய முடியும்? இன்றைக்கு எங்களுடைய முதல் கொடியை எடுத்து வைத்திருக்கின்றோம். 10 வருடங்களுக்கு அப்புறம் பாருங்க, நீங்க கூட எங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பட்டப்பெயர், நல்ல பட்டப்பெயர் வைக்கலாம். அல்லது 5 வருடத்துக்கு அப்புறம் பாருங்க, பெரியாரும் வாழ்க்கை ஆரம்பிச்சார், அண்ணாவும் இந்த மாதிரி ஒரு தீவிரமான காரணத்துக்காக அரசியலுக்கு வந்தார். கண்டிப்பா அது மாதிரி காமராஜர் இந்த பேர் தீவிர காரணங்களுக்காக தான் வந்தார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக தேர்தல் நேரத்துல வந்து அரசியல் கட்சிகள் உருவாகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்செயல்லாம் இல்ல. நம்முடைய விவாதம் கூட இதற்கான ஒரு களத்தை அமைப்பது கொடுப்பதானே தவிர நீ எல்லாம் கட்சி ஆரம்பிக்க வந்தீர்கள். ஆனால் நாம் நிதர்சனத்தை புரிந்து கொள்ளாமல் கண்ணை மூடி கொண்டிருந்தோமானால் நம்மை நாம ஏமாற்றுவது போல. நிச்சயமா தேர்தல் நேரத்துல அதாவது ஆண்டாண்டு காலமா பல்வேறு களப்பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பல தேர்தல்களை சந்தித்த அரசியல் கட்சிகள் எல்லாமே தேர்தல் அப்படின்னு வந்த உடனே ஒரு தங்களுடைய கொள்கைகளை மறந்து அல்லது கொள்கைகளை மாற்றி அல்லது கொள்கைகளை சமரசம் செய்து கொண்டு அரசியல் கட்சிகளை கூட்டணி அமைக்கும் போது எங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கு அல்லது எங்களுக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி கட்சி தொடங்குறதுங்கிறது வந்து எந்த விதத்திலையும் வந்து ஒரு குற்றச்செயல் அல்ல. அது வரவேற்க வேண்டிய இது போன்ற இயக்கங்களுக்கும் சுயேட்சைகளுக்கும் என்ன வேறுபாடு நான் கேட்கிறேன். நிச்சயமா அதாவது நான் வந்து படகு சின்னத்துல போட்டிடுறேன், விளக்கு சின்னத்துல போட்டிடுறேன், மெழுகுவர்த்தி சின்னத்துல போட்டிடுறேன், நீங்க ஏதோ சின்னத்துல போட்டிட போறீங்க, என்ன வேறுபாடு? கரெக்ட். அதான் இன்னைக்கு அவர் சொல்லும் போது எங்களுக்கான கொள்கை அல்லது எங்களுக்கான கோரிக்கையை முன்னிறுத்தி நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கட்சிகள் மேலாம் இருக்கக்கூடிய பெருமளவு அதிருப்தி இருக்கு. அதனால அந்த அதிருப்தி அந்த கட்சிகள் மேலேயும் அதிருப்தி இருக்கு, அந்த வேறு பல அரசியல் கட்சிகள் மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நாங்க தனி கட்சி தொடங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கொள்கைகளுக்காகவோ அல்லது கோரிக்கைக்காகவோ அவங்க செயல்படுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது வந்து கோடை மழையில வந்து குடை வியாபாரம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கோடை மழையில திடீர்னு மழை வரும். அந்த சமயத்துல வந்து பழம் வைக்கிறவங்க கூட ஒரு 10 குடையை வாங்கிட்டு வந்து விற்பனை பண்ணுவான். அந்த மழை விட்டுடுச்சுன்னா அதன் பிறகு அவன் பழம் வைக்க ஆரம்பிச்சிருவான், அவன் வேலையை பார்த்து விடுவான். அது மாதிரி தேர்தல் வந்த உடனே ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அன்னைக்கு அந்த இது முடிஞ்ச உடனே அவன் அடுத்த வேலையை பார்த்து அது எடுபடாது. மாறாக ஏதோ ஒரு கொள்கையை முன்னிறுத்தி அது வெற்றி தோல்வி வளர்ச்சி வீழ்ச்சி எது நடந்தாலும் அதை தொடர்ந்து அவன் சஸ்டெயின் பண்ணா மட்டும்தான் அவன் வந்து பெரிய அளவுல ரீச் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் வந்து யதார்த்தம். இல்ல நம்ம ஒரு இயல்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, அவர் சொன்னது போல காமராஜரை விடுங்க, ராஜாஜியை விடுங்க, பெரியாரை விடுங்க, அண்ணா விடுங்க, எம்ஜிஆரை விடுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய கருணாநிதியோ ஜெயலலிதாவோ வைகோவோ விஜயகாந்தோ இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆகர்ஷம், இவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலான ஈர்ப்பு, இவர்கள் வந்து நின்றாலே திரளக்கூடிய கூட்டம், ஒரு மக்களுடைய அதிகபட்ச செல்வாக்கை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. இப்ப தனிநபர்கள் எப்பேற்பட்ட புத்தர்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட உத்தமர்களாக இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு மக்கள் ஜனநாயகம் தானே, அதுக்கு எங்க போறதுங்கிறதான கேள்வி இருக்குது. அந்த கரிஸ்மா அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சிக்கு வந்து தேவை, அந்த கரிஸ்மா உள்ள தலைவர் வந்து தேவை. மாறாக அவங்க அந்த எந்த விதமான கரிஸ்மாட்டிக் லீடரும் இல்ல, அவங்கள்ட்ட கொள்கை மட்டுமே இருக்கு அப்படின்னா அந்த சிறு கட்சிகளை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஊடகங்களுக்கு இருக்கு. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 2001 நீங்க வந்து ஆதரவு கொடுக்குறீங்க, யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்கிறது விமர்சனத்துக்குரியதுதான். நான் என்ன சொல்றேன்னா 2001 வந்து நான் ஒரு கட்டுரை இல்ல 2001 நான் ஒரு கட்டுரை எழுதின ஒரு பத்திரிகையில, பிரபல பத்திரிகையில, அந்த கட்டுரைக்கு நான் வைத்த தலைப்பு சிலையை செதுக்கும் சிற்றுளிகள் அப்படின்னு நான் வந்து கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரை பிரசுரமாகும் போது உதிரி கட்சிகளின் முட்டாளக்கடி அரசியல் அப்படின்றதான் தலைப்பு வச்சு வந்தது. ஊடகங்கள் வந்து இந்த சிறு கட்சிகளை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது, அவங்கள்ட்ட நல்ல கொள்கை இருக்கு, இப்ப சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வந்து நல்லபடியா இருக்குன்னா அதை பொறுப்பெடுத்து செயல்பட வேண்டிய பொறுப்பு வந்து ஊடகங்கள் இருக்கு. அந்த ஊடகங்கள் தொடர்ந்து அவங்களை பத்தி எழுதும் போது அந்த கரிஸ்மா அப்படிங்கறது வந்து அவங்களை நோக்கி நகரும். அதை வந்து ஊடகங்களும் செய்யணும். நான் சொல்றேன், நரேந்திர மோடி வெற்றி பெற்றது வந்து ஊடக பிரச்சாரங்கள் மூலமாக சொன்னா அது ஒரு மிகப்பெரிய மாயை நான் தனிப்பட்ட முறையில் சொல்வேன். நரேந்திர மோடியுடைய உழைப்பு, அவர் முன்னிறுத்திய விஷயம், எதிர்கட்சி மீது அன்றைய ஆளுங்கட்சி மீது இருந்த அதிருப்தி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய களமாக உருவாக அதற்கு ஊடகங்கள் கொடுத்த வெளிச்சம் வந்து துணை நின்றது. அவ்வளவுதான். ஊடகங்கள் ஒருத்தர் பூஸ்ட் பண்ணி நான் வந்து செந்தில் மொத்த மூலம் திராக்க முடியாது. நான் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் கவர் ஸ்டோரியும் ஹெட்லைன்ஸ் மட்டும் தான் போடுங்கன்னா கூட செந்தில் மூலம் திராக்க முடியாது. அவருக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, அதாவது நான் ஒரே இரவுல வந்து உச்சத்தை தொடரும் நான் சொல்ல நரேந்திர மோடிக்கு வந்து ஊடகங்கள் கேட்டீங்கன்னா இப்ப காமராஜரை பத்தி சொல்றாங்க, அண்ணாவை பத்தி சொல்றாங்க, எம்ஜிஆரை பத்தி சொல்றாங்க. நீங்க இது ஆரம்பத்திலையும் சொன்னீங்க, அது கருத்து தான் நான் திரும்ப சொல்றேன். அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பத்தியும் நம்ம பேசணும், அதே மாதிரி கருணாநிதி அவர்களை பத்தியும் பேசுறோம். ஆனால் இவர்கள் விஜயகாந்த் வைகோவும் சொல்லிருக்கீங்க. ஆனா இவங்க எல்லாம் வந்து ஒரு இயக்கத்துல ரொம்ப காலம் இருந்து அந்த இயக்கத்தின் மூலமாக மேல வந்திருக்கிறாங்க.
இல்ல அப்படி அவசியம் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் இல்லையே. அல்ல, அவருக்கு சினிமா துணையாக இருந்திருக்கு. நீங்க அவருடைய நிலையில நீங்க பாத்தீங்கன்னா சினிமா துணையாக இருந்திருக்கு. ஒரு கட்சி உருவாகுதுன்னா அந்த 4 காரணங்கள் சொன்னேன் இல்லையா, அதுல சித்தாந்த சிக்கல், அதே போல தனிப்பட்ட பிராபல்யம், அதே போல சாதிய பின்புலம், மாற்று அரசியல், இந்த 4 காரணங்கள் அது ஒண்ணு. இதெல்லாம் இல்லாம தனியாக இப்ப அவர் சொன்னாரு, 30 வருஷத்துக்கு அப்புறமோ இல்ல 20 வருஷத்துக்கு அப்புறமோ இல்ல 5 வருஷத்துக்கு அப்புறமோ என்னை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப 5 வருஷமோ 20 வருஷமோ 15 வருஷமோ தந்தை பெரியார் அவர்களுக்கு அப்படின்னு சொன்னா, தந்தை பெரியார் அவருடைய உழைப்பு, அவருடைய செலவழிப்பு, அவருடைய நிக்கக்கூடிய திறன் இருக்கணும்ல. பெரியார் இன்று பெரியாரா இருக்கிறார். அவர் ஈவே ராமசாமி நாயக்கரா இருந்த போது அவர் கேள்வி பேசினா 100 இருந்திருப்பாங்க. பரிச்சார்த்த முயற்சிகளை தமிழகத்தில் அதிகம் மேற்கொண்டவர். அவர் அன்னைக்கு பேசும்போது அவர் செய்யும் போது விமர்சனத்துக்குள்ளாயிருக்கும். அதுக்கப்புறம் அவரும் கூட அங்க இருக்கக்கூடிய நகராட்சி தலைவர்ல இருந்து அடிப்படையான அறநிலையத்துறை கோயில் இருந்து தான் அடிப்படையான நிர்வாகத்துல பரிபூர்ணமான அனுபவம். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஆரம்பத்துல உங்க தெருவை முதல்ல சரி பண்ணி கவுன்சிலரா வந்துடலாமே. அப்ப உங்க ஏரியாவை நீங்க அதாவது எடுத்த உடனே நீங்க ஒரு பிரம்மாண்டமான கட்சி, நம்ம பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் நீங்க மக்களுக்காக உழைத்து மக்கள் மத்தியில போய் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி மோடி அவர்களை டெல்லியில பாஜக மாதிரி காங்கிரஸ் மாதிரி சர்வ வல்லமை கொண்ட 2 கட்சிகளுக்கு கண்ணில் வரல விட்டாட்டி ஆம் ஆத்மி கட்சி வந்து சார். இவருக்கு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறியது. அதிமுக மீது வெறுப்பு கொண்ட இயக்கங்கள் மாற்று சக்தியை முன்னெடுக்கும் சொல்லும்போது அவர் சொன்னது போல வேற எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத இயக்கமா ஒரு பரிசுத்தமான இயக்கமா வரும்னா இவங்களுக்கான வாய்ப்பு ஏன் இல்லை? கண்டிப்பாக இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வாதத்துக்கு வேண்டாம், இவங்க எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாதிரி நானே நினைக்கல, கண்டிப்பாக நடத்த முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அதிமுக எம்ஜிஆருக்கு இன்னைக்கு அதிமுக தொடங்க காலத்தில் எம்ஜிஆரே தனியா போய் கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு இருந்ததாகவும் பல அரசியல் தலைவர்கள் சொல்லி நீங்க அனுபவத்தில் இருக்கீங்களா? இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த புதிய சக்திகள் இளைஞர்களின் ஆர்வம் இதில் இருக்கு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன். புதிய சக்தி அணி கூட இளைஞர் கூட்டமைப்பு இன்னொரு அமைப்பும் சேர்ந்து நம்ம வேலை செய்யறோம். அதுல பாத்தீங்கன்னா 5000 பேர் வெறும் இணையதளத்தின் மூலம் மட்டும் இந்த தேர்தலில் நாங்கள் வேட்பாளராக களமிறங்கிறோம் சொல்லிட்டு இளைஞர் கூட்டமைப்புக்குள்ள 5000 பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் இளைஞர்கள் இதுவரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. தனிப்பட்ட கருத்தா மட்டும் பதிவிடுறேன். நான் தனிப்பட்ட இணையதளத்துல லைக் போடுறவங்களையும் இணையதளத்தை டிக் போடுறவங்களையும் வச்சுட்டு நீங்க நம்பினீங்க அப்படின்னா தனிப்பட்ட கருத்தா சொல்லிடுறேன். முடிச்சிடறேன். இது எவ்வளவு சாத்தியமாக 5000 பேர் பதிவு செய்து 5 மண்டலை முடிச்சிடறேன். 5000 பேர் இணையதளத்தில் பதிவு செய்து 5 மண்டலங்களில் நேர்காணல் நடத்தி இருக்கிறார்கள் அந்த அமைப்பு. இதுவரை 120 வேட்பாளர்கள் நேரில் 10 இந்த கொள்கை, கல்வி பத்தி என்ன நினைக்கிறீங்க, விவசாயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, தனி மனித துதிப்பாடல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையை முன் வச்சு அது கேட்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி யாராவது தனி ஒரு தலைவனை எதிர்பார்க்கிறீங்களா, செலிபிரிட்டி எதிர்பார்க்கிறீங்களா? அப்படி எதிர்பார்ப்பதாக இருந்தால் அதற்கு இந்த இடம் சரியாக இருக்காது என்றெல்லாம் இன்னைக்கு நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இளைஞர் கூட்டமைப்பு. மாற்று இயக்கங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமா இருக்கக்கூடிய இயக்கம் ஆம் ஆத்மி கட்சி. இப்படி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எல்லாருமே ஆம் ஆத்மி கட்சி வரல எல்லாரும் உதாரணம் சொல்றோம். அந்த ஆம் ஆத்மி கட்சியிலேயே ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பை கலைத்து விட்டு முழுக்க அரவிந்த் கெஜ்ரிவாலை மையப்படுத்தி இயக்கமா இன்னைக்கு அந்த கட்சி மாறிடுச்சு. அவர் கூடவே இருந்த பிரசாந்த் பூஷன் கானோ, கூடவே இருந்த யோகேந்திர நீக்கப்பட்டார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள். நீங்க ஆட்சியும் அதிகாரமும் பதவியும் உங்களை தனி மனிதர்களை மட்டுமே மையப்படுத்தி நிற்கிறது தான் கண் முன்னாடி பார்க்கக்கூடிய உதாரணம். அதற்கெல்லாம் மாற்று வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய இளைஞர்கள் செயல்பட்டுக் கொள்கிறார்கள். இதுவரை நீங்கள் பார்த்த தேர்தல் வேறு, இதுவரை நீங்கள் பார்த்த தேர்தல் வேறு. இந்த தேர்தல் என்பது முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய தேர்தல். இளைஞர்களும் தூண்டி விடுறது வாட்ஸ்அப்பில் பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் கையில நிக்குது. நான் முதலே உங்களுக்கு சொன்னது போல டிராபிக் ராமசாமி உங்களோட ஒரு 10 விழுக்காடு கூடுதலான பிரபல்யம் கொண்டவர். சகாயம் இருக்கிறார், பொன்ராஜ் இருக்கிறார்,
சுப உதயகுமார் இருக்கிறார். அந்த மாதிரியான நபர்கள் இருக்கும்போது அவர்கள் தலைமையில் ஏன் ஒருங்கிணைக்க கூடாது? அவர் ஒரு இயக்கம் காணுகிறார், இவர் ஒரு இயக்கம் காணுகிறார், இவர் ஒரு ஆளாளுக்கு ஒரு இயக்கமாக முழுக்க இது வந்து எங்க ஒரு பகுதியில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சொன்ன மாதிரி கவுன்சிலராக ஆயிட முடியும். 234 தொகுதிக்கும் 32 மாவட்டத்துக்கும் 10 பேரா இருந்துட்டு என்ன பண்ண முடியும், என்ன சாதிக்க முடியும்? வரவில்லை, அறிவிக்கவில்லை. சகாயத்தை வந்து எல்லோரும் இளைஞர்கள் பேரணி, மாநாடு, ஊர்வலங்கள் பொன்ராஜ் ஏற்க மாட்டீங்களா? பொன்ராஜ் ஏற்க மாட்டீங்களா? பொன்ராஜ் ஏற்க மாட்டீங்களா? அறிவிக்கவில்லை. நீங்க அறிவிக்கல, நீங்க தனித்தனியா பிரிஞ்சு நிற்குன்னு சொன்னீங்க. அதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசியலாளர் இளைஞர்கள் நம்முடைய ஊடகத்துல ஒரு விளம்பரம் போயிட்டு இருக்கு, பொன்ராஜை அரசியலுக்கு அழைப்போம், நீங்க எல்லாம் கூடி வாங்கன்னு சொல்லிட்டு. பொன்ராஜ் என்ன சொன்னாங்கன்னு சொல்ல நீங்க ஆதரிக்கிறீங்களா? பொன்ராஜோ சகாயம் யாரோ ஒரு நபர், நான் சொன்னேன் ஒரு நபரும் வரட்டும். சகாயம் வந்தால் கண்டிப்பாக அவர் தமிழ்நாட்டு மக்களே மட்டும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க, இளைஞர்கள் எதிர்பார்க்கிறாங்க, தயாரா தான் இருக்கிறோம். பொன்ராஜ் வரட்டும். அதான் சொல்லுங்க, அங்கே என்ன பிரச்சனை? சிலர் சகாயத்தை, சிலர் பொன்ராஜை, சிலர் சுபகுமாரனை, நான் வந்து செந்தில் ஆறுமுகத்தை, இப்படி நான் ஒவ்வொருத்தரும் இது ஜனநாயகத்தில் இயற்கையானது தானே, ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது தானே. என்னைக்குமே தனி மனிதர் ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்துக்கு முன்னாடி சொன்ன ஒருத்தர் மட்டும் ஓடி ஜெயிச்சுட்டா அது போட்டியே கிடையாது. 10 பேர் எப்பயும் ஓடுவார்கள், அதில் வந்து 2 பேர் ஜெயிப்பார்கள். பின்னாடி வர்றவங்க இன்னும் நம்ம இன்னும் சுதாரித்துக் கொண்டு தயாரித்துக் கொண்டு நம்ம இன்னும் வேகமாக போகணும்னு போவாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? சிம்பிளான கேள்வி. இப்ப கரிஸ்மா அப்படிங்கறத நம்ம பேசுறோம், கரிஸ்மா அளவுக்கு உயர வேண்டாம், நம்ம சிம்பிளா மக்களுக்கு அறிமுகமானவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில செந்தில் ஆறுமுகம் வந்து இப்போ சொல்லும் போது நாங்க போட்டியிட விலகி நிக்கிறாரே தவிர மேடையா மட்டுமே இருப்போமே தவிர நாங்க வந்து அங்கு கூட எங்களை அறிமுகமான நாங்களே கூட தேர்தல் நிக்க மாட்டோம். யாராவது வந்தா அவங்களுக்கு முன்னாடி நிக்கணும். இப்போ நீங்க கூட களத்துல இறங்க பயங்கரீங்க. அடிப்படை என்னவென்றால் நாங்களே களமிறங்கி முழுமையாக எங்கள் சக்தி அனைத்தையும் செலவழித்து விட்டால் இவர்களுக்காக யார் வேலை செய்வது? இப்ப நாங்க புதிய இளைஞர்கள் வர்றாங்க, அவர்களுக்கான இதை பற்றி கூட்டம் நடந்த பொழுது என்ன முடிவு செய்தது என்றால், நாம வந்து யாரெல்லாம் இது ஒருங்கிணைப்பு பணியில் இருக்கிறோமோ நாம் தள்ளி நின்றால் தான் இவர்களுக்காக ஒதுக்க முடியும். இல்ல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சரி நானே போட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது முழு சக்தியும் எங்களுக்கே வந்து சேர்ந்து ஜெயலலிதா தன்னுடைய தொழில போட்டிட்டாலும் எங்களை விட சக்தி வாய்ந்த இளைஞர்கள் களத்தில் இருக்காங்க. அந்த இளைஞர்களை கைகாட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த புதிய சக்தி அணியை உருவாக்கி இருக்கோம். கண்டிப்பா இதுவரைக்கும் தமிழக தேர்தல் வரலாற்றில் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் இணைந்து 234 தொகுதியில் களம் இறங்கி இருக்க மாட்டாங்க. இந்த தேர்தல் அது நடக்கும். தமிழக மக்கள் வந்து புதிய புதிய சக்தியின் பேர் வச்சிருக்கீங்க. மக்கள் சக்தி இயக்கம் சொல்லிட்டு திரு உதயமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக ஒரு 80களில் வந்து எவ்வளவு பெரிய இயக்கமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் சக்தி இல்லாம ஒரு மிகப்பெரிய வலுவான இயக்கமாக தமிழ்நாட்டில் ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான். அதுவே இன்னைக்கு காணும். ஒரு இளைஞர்களுக்கு வந்து 80களில் இருந்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக உதயமூர்த்தி இருந்தாரு. அது எங்க போச்சு, என்ன ஆச்சு? எப்பயுமே நீங்க கேள்வி கேட்கிறீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். இது போன்ற புதிய சக்தி, வளமான தமிழகம், இது போன்ற புதிய அமைப்புகள் உருவாகணுமா? அதை நீங்க வரவேற்கிறீங்களா இல்லையா? 100 உருவான்னு கேட்கிறேன். 100 உருவாகி திரும்ப அந்த இயக்கங்களே பெரிய இயக்கங்களை வளர்த்துட போறீங்களா மட்டும்தான் என்னுடைய கேள்வி. சரவணராஜா நான் கேட்க விரும்புற கேள்விதான். ஜெயலலிதா போல, கருணாநிதி போல, விஜயகாந்த் போல, வைகோ போல மாஸ் லீடரா இருக்கக்கூடியவர்கள், தனிப்பட்ட கரிஷ்மா இருக்கக்கூடிய, தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் விட்டு உங்களை போன்ற பிற இயக்கங்களை ஆதரிப்பார்கள் மக்கள் என்று எப்படி நீங்க நம்புறீங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் வந்து தனிநபர்களை முன்னிலைப்படுத்தியாக இருக்கிறது. கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கிற தமிழகம் 10 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன்றைய இருந்த தமிழகம் கிடையாது. இன்றைக்கு இளம் வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கல்வி அறிவு பெற்றவர்கள், நிறைந்த விழிப்புணர்வு பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வாக்காளர்களாக. கண்டிப்பாக அவர்களுடைய ஆதரவு எங்களை போன்ற கொள்கை அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றோம். பழைய அரசியல் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகள் அதை உணரவில்லை அப்படிங்கிறத எங்களுக்கு நல்ல தெளிவாக தெரிகின்றது. நாங்கள் அதை உணர்ந்துதான் இந்த காலத்தில் இறங்கி இருக்கின்றோம். கரிஷ்மாங்கிறதும் தலைவருங்கிறதும் உருவாகிறது தான், காலப்போக்கில் தான் உருவாகிறது. நீங்களே சொன்ன மாதிரி ஒரு சில போராட்டங்கள், ஒரு சில நிகழ்வுகள் மூலம் உருவாகிறது தான். கண்டிப்பாக எங்களால் 234 வேட்பாளர் கேட்க சார் போறது. முதல்ல 234 தொகுதியில வேட்பாளர் நிறுத்தணும்ல. உண்மைதான், கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கிறாங்க ரங்கராஜ். ஆனா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது என்னன்னா நம்ம ஒரு சில கிரைட்டீரியா எடுக்கிறோம். நம்ம வரவங்களுக்கு எல்லாம் சீட் கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அறிவு சார்ந்த அரசியலை நோக்கி, அறம் சார்ந்த அரசியலை நோக்கி அப்படிங்கிற ஒரு கொள்கை எடுத்துட்டு போறோம். அப்போ ஒருத்தர் நம்ம யாராவது ஒரு வேட்பாளர் இந்த மேடையில திரு சரவணராஜா, இந்த மேடையில ஒத்த கருத்து கொண்ட 2 பேர் இருக்கிறீங்க, செந்தில் ஆறுமுகம், சரவணராஜா. நீங்கள் இருவரும் இணைந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஆமா, கண்டிப்பாக இருக்கின்றது. யார் தலைமை ஏற்பா? அவரை பத்தி தெரியும், செந்தில் ஆறுமுகம் பத்தி யார் தலைமை ஏற்பா? அதனால
அது ஒரு பிரச்சனை இல்ல, அது ஒரு பிரச்சனை அதுதான் பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் கண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் இருவரும் இன்னைக்கு ஒரு இயக்கமா இருந்திருப்பீங்க. நான் ஒரு இயக்கமா காட்டினேன், எனக்கு செந்திலார்ம வந்து செந்திலார்ம போட்டியிடக்கூடாது சொல்லிடுவாரு, நீங்க ஒருங்கிணைப்பாளரா இருக்குன்னு சொல்லிடுவாரு, அப்ப நம்ம போட்டியிட வேண்டியிருக்கும். இந்த எண்ணம் தானே பிரிக்குது எல்லாத்தையுமே. இல்ல இல்ல அப்படி இல்ல, நாங்க பாத்தீங்கன்னா கட்சியாவே உருவாக்கிட்டோமே. இப்ப அவர் செந்திலார்ம சொன்னதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குல்ல, அவர் வந்து உண்மையான என்ஜிஓவா தான் இருக்கிறாரு. கட்சியா உருவாக்கி களத்தில் இறங்கி இருக்கிற இளைஞர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிறது நாங்க மட்டும்தான் உருவாகி இருக்கிறோம். கட்சியா கொண்டு வந்து அந்த ஷேப் முழு உருவத்தை கொடுத்து அரசியல் கட்சிங்கிற மாதிரி வந்து அதை நாங்க விளம்பரமா எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி முழு இது செயல்பாட்டுல நாங்க தான் இருக்கிறோம். அதனாலதான் இப்ப நாங்க வேற வழி எப்படி நாங்க இப்ப அவங்களோட இணையிறது அப்படின்னா அதை கேட்கிற இதுல அவங்களும் வந்தாங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்க முடியும். கூட்டணி வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இறுதியான கேள்வி நான் கேட்க விரும்புற விஷயம், பெரிய கட்சிகள் தேர்தலை சந்திக்கும் போது டம்மி வேட்பாளரையும் பெயர் தெரியாத சில கட்சிகளை நியமித்து எல்லா இடங்களிலும் பூத்துகளில் ஆட்கள் நியமிப்பதற்காக, பூத் ஏஜென்ட் எல்லா இடத்திலும் வாக்குப்பதிவு மையங்கள் இருக்கணும், அதற்காக இது போன்ற சக்திகளை ஊக்குவிக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கும், அந்த நேரத்தில் நமக்கு செலவுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கறதுக்கான நோக்கம் அதிகரிச்சு கொண்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இது முடியாத கட்சிகளுக்கு நீங்க கேட்கிற கேள்வி எதுக்குன்னா, பூத் ஏஜென்ட்கள் நியமிக்க முடியாதவங்க, அந்த தொகுதியில ஆள் இல்லாத கட்சி. அப்படி மட்டுமே இல்ல, அப்படி எனக்கு தெரிஞ்சு வேட்பாளர் நிக்க முடியும், ஒரு பேச்சு 16 வேட்பாளர் நிக்க முடியும். 16ல 4 பிரதானமான வேட்பாளர் நிற்கும் போது மிச்சம் 10 வேட்பாளர் நம்முடைய ஆட்களா போட்டா அந்த பூத்துல கூடிய ஏஜென்ட்ல வந்து 14 பேர் நம்முடைய ஆளா இருப்பான். இது எல்லா கட்சியும் செய்யக்கூடிய விஷயம். ராஜேந்திரமா அவங்களுடைய கட்சியிலே 4 பேர் சும்மா டம்மிக்கா போட்டு வைப்பாங்க. இது போன்ற குச்சி, அதாவது நீங்க சொல்றது ஒண்ணு உண்மை. அது யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிக தொண்டர் பலம் இல்லாத கட்சி, இல்ல அதிகமாக அந்த தொகுதியில் ஆள் இல்லாத கட்சிகள், அவங்க அதை போட்டுக்கலாம், அதை செஞ்சுக்குவாங்க. அதிக தொண்டர் பலம் இருக்கக்கூடிய கட்சிகள் அதை செய்கிறது இல்ல பெரும்பாலும். அப்படி இருந்தாலும் நீங்க சொல்றதும் வந்து இயல்பாக ஏற்புடையதுதான், அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. நிறைய பேர் அதுல வந்து காசு வாங்கிக்கிறதுக்கு, பணம் வாங்கிக்கிறதுக்கு, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சிறு சிறு கட்சிகள் அந்த நேரத்தில் வந்து அந்த கூட்டணிக்கு வர்றதும், அதுக்காக ஏதாவது பணம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி வர்றதும் உண்டு. அதுல வந்து மாற்று கருத்தோ, அதுல மறைவு ஒளிவுக்கோ அதுல ஒன்றும் வேலை இல்லை. நிறைய கட்சிகள் நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கிறோம், கூட்டணியா நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது உண்டு. அதுங்க அவங்களுக்கு அதுக்குள்ள செலவு காசு கொடுக்குறாங்களா அப்படிங்கறத எதிர்பார்த்து அந்த வேலைகள் உண்டு. திரு முத்துக்குமார், நான் இறுதியான கேள்வி, நான் இந்த நிகழ்ச்சியோட இறுதியான கேள்வி திரு முத்துக்குமார் முடிக்கலாம் பாக்குறேன். முன்னாடி வந்து முஸ்லிம்களுடைய ஓட்டு வங்கி பெரும்பாலும் அது திமுக இருந்துச்சு. அப்புறம் கவுண்டர்களுடைய ஓட்டு வங்கி, கவுண்டர் சமுதாயத்தை வந்து மிகப்பெரிய சமுதாயமா இருந்துச்சு இந்த கோமுக இருக்கும்போது. அப்புறம் தேவர்களுடைய ஓட்டு வங்கி, நாடார்களுடைய ஓட்டு வங்கி, இப்படி வந்து ஒவ்வொரு சமுதாயத்தோட ஓட்டு வங்கி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான அளவு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா ஓட்டுகளும் சிதறி, முஸ்லிம்களுடைய ஓட்டு முன்னாடி திமுக சொல்லிட்டு இருந்தாங்க, கவுண்டருடைய ஓட்டு முன்னாடி அதிமுக சொல்லிட்டு இருந்தாங்க, தேவருடைய ஓட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு இயக்கத்துடைய தனித்தனி இயக்கமா கண்டிருந்தவங்க சிதறி சின்ன பின்னமாகி கிடப்பதை பார்க்கிறோம். இந்த இயக்கங்களை பெரிய கட்சிகள் திமுகவோ அதிமுக எவ்வளவு சூதனமாக நூதனமாக எவ்வளவு வந்து பிளக்கிறாங்க பார்க்கிறோம். இது போன்ற மக்கள் சக்தியை குட்டி குட்டி சமுதாய பின்புலத்தோடு இருந்தாலும் கூட நிலைத்து நிற்கவே முடியாதுங்கிறதா நிதர்சனமா. அதாவது தனக்கு தன்னுடைய சுயலாபத்துக்காக செயல்படும் போது கட்சி அப்படின்னு ஒன்று உருவாக்கிட்டு பதவிக்காகவோ அல்லது வேறு சில தேவைகளுக்காக அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவோ அந்த எண்ணத்தோட இருக்கும்போது இந்த பலமான சக்திகளாக இருக்கக்கூடிய சாதிய கட்சிகளோ அல்லது சாதிய பின்புலம் கொண்ட அமைப்புகளோ தனித்தனியா பிரியறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு பெரிய கட்சிகள் தான் வந்து அந்த கட்சிகளை உடைக்கிறாங்க அப்படிங்கறதுல ஒரு வகையில உண்மை. அதே வகையில் ஆசை தூண்டி விட்டா போதும், லேசா தூண்டி விட்டா அதுக்கு அவங்க தயாரா இருக்கும்போது நிச்சயமா வந்து சிறிய கட்சிகள் வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளை உடைச்சா மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. ஏன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் வெற்றி கனியை நோக்கி நகர்வதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கப்போ பெரிய கட்சிகள் தான் அவங்களை கை தூக்கி விட்டவங்களும். அதனால பெரிய கட்சிகள் வெறுமனே உடைக்கிறது மட்டுமே இல்ல, அவங்களை வளர்த்து விடும் பணியையும் செய்கின்றன. அவங்களுக்கு எதிராக போகும்போது அதை உடைக்கிற காரியத்தையும் பெரிய கட்சிகளே செய்யும். தொலை நிற்கிற வரைக்கும் ஊன்றுகோல் இல்லைன்னா வந்து உடைக்க வேண்டிய கோல் தான் அப்படிங்கிற மாற்று கருத்துல இது வந்து அரசியல் நிச்சயமாக ஒரு புதிய புதிய இயக்கங்கள் வருவது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அழகு, ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய தேவை என்று கூட சொல்லலாம். ஆனால் அவை நிலைத்து நிற்கும் போதுதான் உண்மையான ஜனநாயகம் வெல்ல முடியும். ஒரு கட்சி ஆட்சி முறையோ இரு கட்சி ஆட்சி முறையோ தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு பொருத்தமானதல்ல. பல கட்சிகள் இருக்க வேண்டும், எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் எல்லாருக்குமே ஒரு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அரசியல் இயக்கமாக மாறும் போது முழுக்க முழுக்க இந்தியா அறிவிக்கப்பட்டாலோ அறிவிக்கப்படாமலோ தனிநபர்களை முன்னிறுத்தியதான் இந்திய அரசியல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட தனிநபர்கள் ஒரு முன்னிருந்து ஒரு அரசியல் இயக்கங்களை காணும் போது அதற்கான செல்வாக்கு, அதற்கான வேல்யூ அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இயக்கங்கள் தமிழகத்தில் உருவாகுமா, மாற்று இயக்கங்களுக்கான தேவை இருக்கிறதா பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய. இது போன்ற சிறிய கட்சிகள் எவ்வளவு தேர்தலுக்கு தாங்க என்ன, அடுத்தடுத்த கட்டமாக தங்களுடைய அரசியல் நகர்வுகளை எப்படி மேற்கொள்ள பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்கள்.